தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பரான ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் யார் என்றால் சாட்சாத் குரு பகவான் தான். தசாபுக்தி வரும்பொழுது ராஜயோகத்தை பெறுகிறீர்கள். சாதாரண ராஜயோகம் கிடையாது, சுக்கிர தசைங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி அடிக்கும். அதே மாதிரி தான் நீங்க குரு திசையும் ப்ரொமோட் ஆகல, ஆனா குரு திசை அதுக்கு சற்றும் தலைத்தது. கேது உச்சம் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் அமானுஷ்யம், ஆன்மீகம், கடவுள் சம்பந்தப்பட்ட எதை செய்தாலும் ஒரு தியான மண்டபம் கட்டி கொடுங்க, நல்லா வரும். உங்கள் ராஜயோகம் எங்கிருந்து தொடங்குகிறது? கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து தொடங்குகிறது. இந்த ராஜயோகம் வேற எப்படிலாம் கிடைக்கும்? விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காம்பினேஷன்ல கிடைக்கும்? சந்திரனோடு சேர்ந்த எதுவும் உங்களுக்கு நன்மை தருவதில்லை. உங்களுக்கு குருச்சந்திர யோகமாகவே இருந்தாலும் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது நன்மை தருவதில்லை. சர்ப்ப வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் சூட்சுமா தான் நான் சொன்னேன், கேதுவே உச்சம். விருச்சிக ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அடைகிறார்கள். ஆனால் சீ ஃபுட்ஸ் பண்றவங்க பெரிய உயரத்தை தொடுவதில்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது நான் மட்டும்தான். இதை நான் பெருமைப்பட சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். அது என்னமோ தெரியல, பேங்க்குக்கு போனால் பார்க்குறேன், ஹாஸ்பிட்டல் போனால் பார்க்குறேன், கோயிலுக்கு போனால் பார்க்குறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ராஜயோகங்களை கைவரப்பட்டவர்கள்ங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற கிரகங்கள் எது, ராஜயோக அமைப்பு எப்போ வரும், என்ன பண்ணா வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அவ்வகையில் ஃபர்ஸ்ட் ராஜயோகம்னா என்ன? முதல்ல ராஜயோகம்னா என்ன நண்பர்களே? ஒரு வாழ்க்கை ஒரு சீராக சென்று கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு ஹைப் கிடைக்குது, திடீர்னு வாழ்க்கையில மேலே போயிடுறாங்க. சில பேர் போயிடுறாங்க, சில பேர் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க, ரொம்ப நாள் ஆகுது அவங்க மேலே முன்னுக்கு வர்றதுக்கு. ஸோ சில பேர் மேலே வராங்க, இப்படி அப் அண்ட் டவுன்ஸ் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் ஒரே மனிதர்கள் தான், ஒரே விருச்சிக ராசிக்கு சேர்ந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்காங்க. நாட்டை ஆண்டவர்களாக கூட இருக்கிறார்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்களாக கூட இருக்கிறார்கள். அப்போ என்ன இந்த வேறுபாடு, மாறுபாடு, ஜனன ஜாதகத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வகையில் தசாபுக்தி அந்தரெல்லாம் பற்றி கூட தான் பேச போகிறோம். எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்தால் எல்லாம் சொல்ல போகிறோம். இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் யார் என்றால் சாட்சாத் குரு பகவான் தான். குருவினுடைய அருள் நிரம்ப பெற்றவர்கள். குரு தான் தனஸ்தானத்துக்கு அதிபதி, 2 குடையவனாக இருக்கிறார். 5 குடைய யோகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அந்த 5 குடையவன் அப்படிங்கிறது என்னன்னா, புத்திரஸ்தானமாகவும் அறியப்படுகிறார். குருவே புத்திரகாரகன் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பொன்னார் மேனியனே அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ இந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் கூடவே இருக்காருங்க. குரு பகவானை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள். இந்த குருவுக்கு ஈக்குவலான இன்னொரு ஆள் யார் சொல்லுங்க? அசுர குரு சுக்கராச்சாரியார். இவர் இருந்தால் இவர் இருக்க மாட்டார். பொதுவாக எந்த ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னாலும் இவர் அனுகிரகம் கிடைச்சா இவர் அனுகிரகம் கிடைக்காது எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். கடகராசிக்காரர்களைப் போலவே அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த 2 கிரகமும் அனுகிரகம். எப்படின்னா, 2 5 குடையவனாக குரு பகவான் இருக்கிறார், 7 குடையவனாக சுக்கிர பகவான் இருக்கிறார். 7னா என்ன? கலத்திரகாரகன். அப்போ யார் குடும்பத்தை நடத்த வேண்டியவரோ அவரே குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். ஆக இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இவருக்கு 2 பேருடைய தசாபுக்தி வரும்பொழுது ராஜயோகத்தை பெறுகிறீர்கள். சாதாரண ராஜயோகம்லாம் கிடையாது, சுக்கிர தசைங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி அடிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் குரு திசையான ப்ரொமோட் ஆகலை, ஆனால் குரு திசை அதுக்கு சற்றும் சளைத்ததல்ல. இப்போ உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு யோகம், ராஜயோகம் யார் தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயம், 9 கூடிய சந்திரனுடைய யோகம் வரும் பொழுது உங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த சந்திரனுடைய யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த சந்திரன் மட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற நாட்கள். இப்போ சந்திரன் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நாட்களில் மிக்ஸ் ஆகிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி 2.5 days ஒவ்வொரு ராசிக்கு சந்திரன் வந்து பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கார். அதுதான் ஒவ்வொரு ராசியான நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ இந்த பாதகாதிபதியாக சந்திரன் செல்வதால் பெரும்பாலும் ராஜயோகங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதே அந்த பிரதான கிரகங்கள் வரும்போது மட்டும்தான். மற்ற நேரங்கள் என்ன ஆயிடுது, இந்த சந்திரன் தரும் பீடையால் மற்ற நாட்களில் வெறும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலான நாட்கள், திரும்பவும் சொல்றேன், கடகராசிக்காரர்களாகட்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகட்டும் நிறைய வேதனைகளை சம்பாதித்து கொண்டே இருப்பார். காரணம், சந்திரனை அடிப்படையாக கொண்டவர்கள். சந்திரன் சுபமாக இருக்கும்போது ஒன்று செய்வான்,
அசுபமாக இருக்கும்போது, அப்போ விருச்சிக ராசி கற்றுக்க வேண்டிய லேர்னிங் என்னன்னா, எதைனாலும் சரி பௌர்ணமிகளில் செஞ்சா ராஜயோகம். பௌர்ணமிகளில் செய்யணும். சந்திரன் வந்து நல்லா இருக்கும்போது, நல்ல மூடில் இருக்கும்போது செய்யணும். சந்திரன் தேய்பிரையாக இருக்கும்போது எதையும் செய்யாதீங்க. அதே மாதிரி 2வது, பெரும்பாலும் சூரியனுடைய அருள் பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அவன் 10 குடையவனாக இருக்கிறான். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால், நிறைய ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்களே. விருச்சிகத்தில் கேது உச்சம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கேது விருச்சிகத்தில் தான் உச்சம். சாயா கிரகங்களுக்கு உச்ச நீச்சம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் விருச்சிகத்தில் கேது உச்சம். அது கேது உச்சம் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் அமானுஷ்யம், ஆன்மீகம், கடவுள் சம்பந்தப்பட்ட எதை செய்தாலும், எப்படி எதை செய்தாலும் மாபெரும் வெற்றிகளை அடைவார்கள். விருச்சிக ராசிக்காரங்க லைஃப்ல இருக்க சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்க கடவுளை தொட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க. ஆன்மீக திருப்பணிகளோ, கடவுள் காரியங்களோ, அல்லது பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களாக இருப்பவர்களோ, ஏதேனும் ஒரு வகையில் கடவுளோடு சம்பந்தப்பட்டீர்களானால், நீங்க ஒரு இன்ஜினியராக கூட இருங்க, கோயில் கட்டி கொடுங்க நல்லா வருவீங்க. ஒரு தியான மண்டபம் கட்டி கொடுங்க நல்லா வருவீங்க. ஸோ உங்கள் ராஜயோகம் எங்கிருந்து தொடங்குகிறது? கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தொடங்குகிறது. ரைட்டு. இந்த ராஜயோகம் வேற எப்படிலாம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? எந்த காம்பினேஷனில் கிடைக்கும்? பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 5, 7 இந்த 3 நம்பரில் ராஜயோகம் கிடைக்கிறது. பெரும்பாலும் இவர்களுக்கு வியாழக்கிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகளும் ரொம்ப ராஜயோகத்தை தருகின்ற நாட்களாக இருக்கிறது. அனுபவபூர்வமான உண்மைங்க. பெரும்பாலும் ரெட் கலரும் டார்க் கோல்டு கலரும் ராஜ யோகத்தை தரக்கூடியவையாக இருக்கிறது. இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு, இவர்கள் முருகனை மட்டும் வழிபட்டார்கள்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைகிறார்கள். இப்போ அப்படி வாங்க, ஒன்னொன்னா வாங்க. இப்போ இந்த குருவோட ஒரு கிரகத்தையும் சேர்த்து வச்சு இவர்களுக்கு ராஜயோகத்தை நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குரு திசையில சுக்கிர புக்தி, உங்க ஜனன ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இருந்தா விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியமா படம் எடுக்கிற ப்ரொடியூசரா மாறலாம், அல்லது படம் எடுக்கிற டைரக்டராக மாறலாம். குரு சுக்கிரன் காம்பினேஷன். அல்லது ஒரு கொரியோகிராஃபராக மாறலாம், நடனக்கலை இயக்குனர்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மாறலாம். இப்போ இந்த குருவோடு சேர்ந்த செவ்வாய் மட்டும் உங்களோட சேர்ந்துட்டா சந்திரமங்கல யோகம், அது பேர் என்ன சொல்றது? குருமங்கல யோகம். குருமங்கல யோகம் என்ற வார்த்தை, இந்த குருமங்கல யோகம் இருந்தால் நீங்கள் வீடுகள் கட்டித்தரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக ஆகக்கூடியதை பல பேரை பார்த்துருக்கேன். விருச்சிக ராசி என்றாலே பலகால அமைப்புடைய ஒரு ராசிங்க. பலகால் அமைப்புடைய ராசி. அனுபவ ஜாதகங்கள் என்ன சொல்லுகிறது? எப்பொழுது கடகத்தை நான் மேற்கோள் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு ஜலராசி, இது ஒரு ஜலராசி என்பதால் சொல்லுகிறேன். இவர்கள் நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 குழந்தைகளுக்கு மேன்பு, இன்றைய காலத்தை வச்சு நான் மைண்ட் வச்சு சொல்கிறேன், 2 குழந்தைகளுக்கு பிறகு 3வது குழந்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், 4வது குழந்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ராஜயோகம் வருகிறது. பெரும்பாலும் 3வது குழந்தையிலிருந்து ராஜயோகம் தொடங்குகிறது. இது அனுபவபூர்வமான உண்மை. ஏனென்றால் அந்த தேல் வந்து நிறைய கால்களை உடையது. அப்போ எந்த பீரியட் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோடு சேர்ந்த எதுவும் உங்களுக்கு நன்மை தருவதில்லை. உங்களுக்கு குருச்சந்திர யோகமாகவே இருந்தாலும் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது நன்மை தருவதில்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் 2ல் கேது 8ல் ராகு, அல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் கேது 3ஆம் இடத்தில் ராகு இப்படிலாம் இருந்துட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப டஃப்பாக போயிடுது. இந்த ராஜயோகங்கள் அவர்களுக்கு வருவதை அதை தடை செய்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் கலையை என்ன செய்ய வேண்டும்? சர்ப்ப வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களை சூட்சுமாக தான் நான் சொன்னேன், கேதுவே உச்சம். சர்ப்ப வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். சர்ப்ப வழிபாடுகளை நீங்கள் தொடர வேண்டும். பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போயிட்டு வரணும், கருமாரி அம்மனை வணங்கிட்டே இருக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் எது? பிரதான கிரகம் செவ்வாய், அடுத்த பிரதான கிரகம் குரு, அடுத்த பிரதான கிரகம் சுக்கிரன். ஸோ இந்த 3 பேர், நம்பர் 6, நம்பர் 3, நம்பர் 9. ஸோ தசாபுக்தி அந்தரத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் கேது திசையில் இவர்கள் சொல்லொண்ணாத துயர்களை அடைகிறார்கள். காரணம் என்னன்னா, உச்சம் பெற்ற கேது என்பதால் பூர்வ ஜென்ம பாவத்தை அப்படியே அனுபவிக்கிறாங்க. பெரும்பாலும் சுக்கிர திசை இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டு போவர்களாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அடைகிறார்கள். ஆனால் முதல் 10 வருடம் இவர்களுக்கு ராஜயோகம் கிடைப்பதில்லை. என்னைக்கு கணவருமா நீங்களுமா சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ராஜயோகம் தொடங்குகிறது. நான் 2 ஹிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் கணவர் தான் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் மறந்தும் இன்னொரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிடக்கூடாது. 7 கோடியவனா 12 கோடியவனாக இருக்கிறான். முக்கியமாக பெண் பார்ட்னர்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. SAMDP, இந்த நல்லா கவனிங்க, SAMDP இவர்கள் யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம். ஆறில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு அவர் செட் ஆகும். அது நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ பெரும்பாலும் ஒய்ஃபை நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் தான். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தந்தையை வளரும் காலத்தில் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தாயால் மிகவும் துன்பப்படுபவர்களாக இருக்கிறார்கள். சந்திர திசை சந்திர புக்தியில் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ண எல்லாரும் விருச்சிக ராசிக்காரர்கள் தோத்து போயிடுறாங்க. சந்திர திசை வரும்பொழுது இவர்கள் எதையும் செய்யக்கூடாது. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மீன் சம்பந்தப்பட்ட ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜலராசிகள் இது சொல்கிறாங்க இல்லையா, ஜலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், நண்டு, மீன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதை வச்சு இந்த அசைவ உணவு கடைகள், சீ ஃபுட்ஸ் பண்ணுறவங்க பெரிய உயரத்தை தொடுவதில்லை. நான்வெஜ்ஜுக்கு தப்புன்னு நான் சொல்லலை, சீ ஃபுட்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன். தங்கத்தை வைத்து தங்கத்தை நீங்கள் பிளட்ஜ் பண்ணுறீங்க, மறு அடகு பண்ணுறீங்க போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய உயரத்தை நீங்கள் அடைகிறீர்கள். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மெடிக்கலோ ஸ்கூலோ தொட்டவங்க பெரிய ராஜயோகத்தை அடைவதில்லை. அப்போது ஒரே வழி என்ன? ஒரே வழி கட்டடம் கட்டுறது. ரெண்டாவது விஷயம், அது எப்போ கட்டடம்? குரு திசையில் செவ்வாய் புக்தி வரும்பொழுது, செவ்வாய் திசையில் குரு புக்தி வரும்போது, அல்லது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது. அது எப்போ? குருவுடைய பீரியடில். குரு பீரியடில் சுக்கிரன் வந்தாலும் சரி, சூரியன் வந்தாலும் சரி. அப்போ ஸ்கூல்ஸு, மெடிக்கல் ஸ்டோரு அல்லது ஹாஸ்பிட்டலு அது பக்கம் கூட போயிடாதீங்க. அல்லது தியான மண்டபம், மெடிடேஷன், யோகா சொல்லித்தர்றது அது பக்கம் கூட போயிடாதீங்க, உங்களுக்கு வராது. இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு ராஜயோகங்கள் ஏற்படும். ஸோ என் வாழ்க்கையில் எனக்கு எப்போ ராஜயோகம், நான் எப்பெல்லாம் என் லைஃப்பில் நல்லா இருப்பேன், எனக்கு என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போயிட்டு இருக்கேன். இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். கீழே நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபோனில் அல்லது டிவியில் ஒரு QR கோடு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஐபிசி பக்தியுடைய வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகிடும். தினசரி வருகின்ற பதிவுகள், தினசரி என்னுடைய பதிவுகள் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுவாங்க, பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.